தருமபுரி மாவட்ட பசுமை தாயகம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ குழுமம் இணைந்து நடத்தும் இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் இரா செந்தில் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் முன்னிலை வைக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெரியசாமி, இன்னும் முன்னணி நிர்வாகிகள், அதே போல பசுமை தாயத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலை வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் நமது மருத்துவர் தங்கம் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். இந்த இலவச மருத்துவ முகாமை குறித்து நமது மருத்துவர் நித்யா அவர்கள் கருத்துரை வழங்குவார். கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைத்தமைக்க மருத்துவர் செந்தில் அவர்களையும் அவருடைய துணைவியார் மருத்துவர் தங்கம் அவர்களையும் மிகவும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மருத்துவ குழுமத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொரோனான்னு ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டு யாரும் யார் கூடவும் சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அடிக்கடி கை கழுவணும் அப்படின்ற பல விதிமுறைகளை மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் கிருமி தொற்று அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் பல வகையில் எப்படியாவது நம்மளுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் எல்லா மருத்துவ முறையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தீர்வை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயுஷ் குடும்பத்தை சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவர்கள் இந்த ஹோமியோபதி ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த கொரோனா தொற்றுக்கு அர்சினிகம் ஆல்பம் அப்படின்ற ஒரு மருந்து நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் குழுமம், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதி அப்படின்ற ஆராய்ச்சி மையம் தேர்ந்தெடுத்து சொன்ன மருந்து தான் அர்சினிகம் ஆல்பம் 30. இது மிக்கவாறு எல்லா மாநிலத்திலையும் இந்த மருந்து கொடுத்து ஈவன் கொரோனா பாசிட்டிவாக இருந்த பேஷண்ட் கூட நெகட்டிவ் ஆகிடும். நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே வேண்டாம், நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேட்டை எடுத்து பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேட்டை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. தமிழ்நாடு மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்சினிகம் ஆல்பம்ன்ற மருந்தை ஒவ்வொரு வீடு தேடியும் கேரளா அரசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்குது. அங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 76 லட்சம் மக்களுக்கு ஹோமியோபதி மருந்து அர்சினிகம் ஆல்பம் கொடுத்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மருந்து எடுக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவு அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? மற்ற மருந்து கூட இதில் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டு இருக்கு. இந்த மருந்து எடுக்கலாமா? பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு நியூஸில் இந்த மருந்துனால நிறைய பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்ட்டு. இது முற்றிலுமான கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹோமியோபதி மருந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த மருந்தை கொடுக்க தொடங்கியிருக்கோமே தவிர ஆராய்ச்சி பண்ணாமல் நாங்கள் இதை கொடுக்க தொடங்கலை. இதில் எந்த ஒரு பக்க விளைவு அப்படின்றது எதுவும் கிடையாது. இதை நீங்கள் உட்கொள்ளும் முறையும் ரொம்ப எளிதானது. இது பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரோனா வைரல் தொற்று அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு. அது மட்டும்தான் காரணமா? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் காரணமா? கிடையாது. நம்ம சூழ்நிலையில இருக்கக்கூடிய இயற்கைகளுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த இயற்கையை எதிர்த்து போராட முடியல. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பிடம், ஒரு சுத்தமான காற்றே எங்கேயும் இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களும் ஒரு சுத்தமான பொருட்களா இல்லை. இதனால ஒரு இயற்கையை எதிர்த்து
ஃபேஸ் பண்ண முடியலை. அதனுடைய இம்பேக்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் இந்தியாவில் மட்டும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹோமியோபதி மருந்தான அர்செனிகம் ஆல்பம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை கண்டுகிட்டு இருக்கு அப்படின்றத இது அதாவது பார்த்தீங்கன்னா அதை சொல்லாமல் இருக்க முடியாது. எதுக்காக இந்த ஒரு முகாம் மருத்துவ முகாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு இது போய் சேரணும். அதாவது மருந்து உருண்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு கொடுப்போம். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்கள் கையில் எல்லாருக்கிட்டையும் 3 உருண்டை, பெரியவங்களாக இருந்தால் 3 உருண்டை, 7 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 1 உருண்டை. காலையில் எழுந்திரிச்சு பள்ளி சும்மா வாயில் சூடான தண்ணியில் வாய் கொப்பளிச்சுட்டு அந்த 3 உருண்டையை கை தொடாமல் அந்த மூடியிலேயே எடுத்து நாக்கு கடியில் வச்சுக்கணும். நாக்கு கடியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உமிழ் நீர்லேயே கரைஞ்சி மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அன்றாட பல்லு விளக்குறது மற்ற உங்களுடைய அன்றாட வேலையை செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 3 நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் அதாவது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாது. நம்ம எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக விலங்குகளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இல்லை. அதனால் நீங்கள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மருந்தினுடைய ஆக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சரி, நல்லானாலும் நல்லது தானே, ஏன் இதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னாங்க. ஆனால் நான் சொன்ன அவர்கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொன்னேன். அவரும் நான் பார்க்குறேன்னாரு. நான் கேரளாவில் படித்தேன். நான் அப்புறம் மேலே பிஜிலாம் முடிச்சிட்டு இது நார்த் இந்தியாவில். இப்போ இந்த கோவிட்-19 வாரியருங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தா இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேஸ் உங்களுக்கு கேரளாவில் தான் வந்துச்சு. ஆனால் அங்கே பினராயி விஜயன் அருமையாக அந்த ஹெல்த் மினிஸ்டரும் டோர் டு டோர் டெலிவரி ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் மூலமாகவே டாக்டர்ஸோட வாலண்டியர்ஸ்னால மூலமாகவே எல்லோரும் அவங்கவுங்க சொந்த இதுலேயே எல்லாம் அவர் டோர் டு டோர் ஆர்சனிக் ஆல்பம் 30 கொடுத்து அருமையாக அச்சீவ் பண்ணாங்க. இப்போ நெகட்டிவ் ரொம்ப லீஸ்ட்டு தான். இதில் இன்னொரு அற்புதம் என்னென்னா நோ பார்ஷியாலிட்டி, எல்லார் சிஸ்டத்தையும் அங்கே மதிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி குஜராத்தில் அந்த ஹெல்த் மினிஸ்டர் அங்கே ஒரு லேடி இருக்காங்க, 75 lakhs பேஷண்ட் நித்யா சொன்னாங்க. அதில் நியர்லி தனிமைப்படுத்துவாங்க ஒரு 14 நாள். அதில் கிட்டத்தட்ட 73,000 பேஷண்ட் தனிமைப்படுத்தினதில் 3 நாளில் அந்த 14 நாள் இருக்கிற தனிமைப்படுத்த 3 நாள் அந்த பாசிட்டிவ் கேசஸே எடுத்து ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்து 4th டேவே நெகட்டிவ் ஆகி கொடுத்துருக்கோம் நாங்கள். அதனால் இந்த ஆயுஷ் இந்த ஹோமியோபதியை ஜனவரி 20 ரிப்பப்ளிக் டே பிப்ரவரியிலே இதை சொல்லிட்டாங்க. தே ஆர் பப்ளிஷ் த திங், பட் த ப்ரோட்டோகால் நாட் ரீச்டு இன் எவ்ரி ஸ்டேட். தே வாண்ட் டு புட் அலோபதி மூலமாக நம்ம சரியாக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அப்புறம் சித்தால கபச்சூர குடிநீர் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹோமியோவில் இந்த ஹோமியோ இது ஜீனஸ் எபிடெமிக். இது சாமுவேல் கிறிஸ்டிக் ஃப்ரெட்ரிக் ஹனிமேன்றவர் பிஃபோர் 1500 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் ஒரு மருத்துவர் செந்தில் அவர்களுக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இனி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஹோமியோபதியினுடைய ஆல்பத்தை நாங்கள் காலையிலே 100 பேருக்கு கொடுத்து பத்திரிக்கையெல்லாம் துணை போச்சல எஸ்பி வெங்கடேசன் காலையிலே 100 பேருக்கு கொடுத்த தெரிஞ்சு கண்டிப்பாக இதை கிட்டத்தட்ட 15 நாளாக நான் கூப்பிட்டு தான் இருக்கேன். இதை இந்த இடத்துல கொடுத்து மருத்துவர் செந்தில் அவர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்த கொடுக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸை பற்றி பொதுமக்களாகிய நமக்கு மருத்துவர்களால் விளக்க வேண்டும், அவர் சொல்வதை தான் நாம் கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஹோமியோபதி மருத்துவரும் நமது மருத்துவருமான செந்தில் அவர்கள் வந்ததென கேட்டேன். இதை பற்றி அவர் தெளிவாக சொன்னார். அதன் அடிப்படையில் நாம் உட்கொண்டு மக்களிடையே இந்த விழிப்புணர்வை கொண்டு சென்று அவர்களுக்கும் இந்த ஹோமியோபதி மருந்துகளை கொடுத்து இந்த வைரஸிலிருந்து உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மக்களை காப்பாற்றுவது நாமும் துணை நிற்போம்.
இதற்கு முன்பு சித்த மருத்துவம் என்று இந்த கபசுர நீர் நமது கட்சியின் சார்பாகவும் பசுமை தாயின் சார்பாகவும் மாவட்டம் முழுவதும் ஒரு 30,000 மக்களுக்கு மேல் நாம் வழங்கினோம். அதே போல் இந்த ஹோமியோபதி மருத்துவமும் மக்களுக்கு சென்றடைவதற்கு நாம் வழிவகுப்போம். இதற்காக உழைத்த மற்றும் நமக்கு பணியாற்றி இருக்கும் ஹோமியோபதி மருத்துவருக்கு நன்றி கூறி, அதே சமயத்தில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கொரோனா தொற்று ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அடைந்திருக்கிறது. சென்ற 14 நாட்களில் 2 மடங்காகி இருக்கிறது. இது உண்மையிலேயே அச்சுறுத்தக்கூடிய ஒன்று. நேற்று பேசிய ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள் இன்னும் 13 நாட்களில் தமிழகம் முழுவதும் 2 மடங்காகும் என்று சொல்கிறார். இப்படி தொற்று அதிகரிக்கும் நிலையில் நாம் ஊரடங்கை தளர்த்தி இருக்கிறோம். எந்த அடிப்படையில் என்றால் ஊரடங்குடைய சமூக பொருளாதார விலை மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால வேற வழியே இல்லை, நோயை எதிர்கொண்டே தீர வேண்டும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொன்னது போல இந்த நோயோடு வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாம் ஊரடங்கை தளர்த்திருக்கிறோம். இப்பொழுது நோயை தடுப்பது என்பது அரசின் கடமையை விட தனி மனிதனுக்கான கடமை அதிகம், தனி மனிதனுக்கான பொறுப்பு அதிகம் என்பதையும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தனி மனிதனுடைய பொறுப்பு என்பது அரசு காட்டுகிற அந்த வழிமுறைகளை கடைபிடிப்பது, சமூக விலகல்படி உட்காருவது, எப்பொழுதும் நெருக்கமாக இல்லாமல் இருப்பது, எப்பொழுதும் முகமூடி அணிவது, முகமூடி அணியாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனோடு சேர்த்து இன்னும் 2 தடுப்பு நடவடிக்கைகளை அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. இதற்கு நாம் நம்முடைய மரியாதைக்குரிய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வந்த பிறகுதான் இப்படி ஹோமியோபதி, சித்தம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை நவீன மருத்துவத்தோடு இணைக்கும் புதிய நுட்பத்தை பயன்படுத்த அறிவுறுத்தினார். அவருடைய காலத்தில் தான் ஆயுஷ் என்ற துறையை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கூட ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது அன்புமணியுடைய கட்டளை தான். அந்த அடிப்படையில் பசுமை தாயம் அமைப்பு தமிழகம் முழுவதும் நடத்துகிறது. அன்பிற்குரிய மாது அவர்கள் தொடர்ந்து பசுமை தாயத்தின் நிகழ்வுகளை தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக நடத்துகிறார். அவருடைய தொடர்ச்சியாக செய்கிறோம். இந்த மருந்து எப்படி பயன்படுகிறது என்றால் வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. டாக்டர் நித்யாவும் சகோதரரும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நான் இதனுடைய பயன் இருக்கிறது என்று தான் சாப்பிட சொல்றேன். நீங்கள் மிக அதிகமாக நோயாளிகளை பார்க்கிறீங்க. இதுவரை இருக்கிற ஆய்வுகளின்படி மருத்துவ துறையில் இருப்பவங்களுக்கு சாதாரண மக்களை விட 30 to 300 மடங்கு அதிக வாய்ப்பு இருக்கிற நோய் வருது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாமல் நோயாளிகளை பார்த்துட்டே இருக்கோம். அதனால் முதலில் நம்மை பாதுகாப்பது அவசியம் என்ற அடிப்படையில் மருத்துவ பணியாளர்களை கொடுக்குறோம். நம்ம அவங்க சொன்ன மாதிரி இதை பயன்படுத்தணும், தொடர்ந்து பயன்படுத்துவோம். இந்த நோயை இந்த கட்டத்தில் எதிர்ப்பது, வெற்றி கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் மருத்துவ நித்யா அவர்களுக்கும் அவருடைய குழுவுக்கும் அன்பிற்குரிய மாதுவுக்கும் தங்கம் மருத்துவமனையின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது மருத்துவர் நித்யா அவர்கள் நமது தங்கம் மருத்துவமனையின் தங்கம் அவர்களிடம் மருத்துவர் இரா செந்தில் அவர்களிடம் இந்த கொரோனா எதிர்ப்பு சக்தியான இந்த மருந்தினை வழங்குகிறார்.
கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலை, மதியம், மாலை, இரவுன்னு போட்டிருக்கோம். அதில் காலைன்ற இடத்துல மட்டும் 3 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். உணவுக்கு முன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்ட் மருந்தை வந்து ஓப்பன் பண்ணி மருந்தை எக்காரணத்து கொண்டும் கையில் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? மருந்தை தொடாமல் அந்த மூடியில் அதுலேருந்து ஒரு 3 உருண்டையை மட்டும் எடுக்கணும். 3 உருண்டை காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்காம சுடு தண்ணியில் வாய் கொப்பளிச்சுக்கோங்க. கொப்பளிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 3 உருண்டையை எடுத்து உங்கள் நாக்கில் வச்சுக்கோங்க. நாக்கில் வச்சிங்க அப்படின்னா அந்த உமிழ் நீர்லேயே அந்த மருந்து கலந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் அன்றாட பல்லு விளக்கிட்டு மற்ற உங்களுடைய செயல்களை தொடரலாம். இது மாதிரி 3 நாள் செய்யணும். 3 நாள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் ஒரு முறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. நடுவில் சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து வாரக்கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முத்துக்குமார் சொன்னார். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும் போது 2 வாரத்துக்கு ஒரு முறை, ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றவங்களை வெளியாட்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களும் இருக்கீங்க, பப்ளிக்ஸும் இருக்கீங்க, பேஷண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ ஐ எம் டெல்லிங் தட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க 2 வாரம் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி 3 நாள் 3 உருண்டை வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கோங்க. இதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், சின்ன குழந்தைங்க இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். சுகர், ப்ரெஷர், எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த மருந்தோட இந்த மருந்து எடுத்துக்கும் போது எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. நிறைய மீடியாவில் கான்ட்ரவர்சியான நியூஸ் வந்துட்டு இருக்கும். சாரே சொன்னாரு, நீங்க வந்து அதை நம்பாதீங்க மேடம், இது ஆராய்ச்சி மூலமா ஏற்பட்டு வந்த மருந்து தானே தவிர நாங்க பிளண்டா இங்கே மெடிசன்ஸ் கொடுக்க முடியாது. லீகல் ரூல்ஸ் இருக்கு, சரிங்களா? லீகல் ரூல் இருக்கு. எந்த ஒரு மருந்து கொடுக்க முடியுமே தவிர இல்லாட்டி கொடுக்க முடியாது. இது முற்றிலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம தர்மபுரி மாவட்டம் நோய் தொற்று இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கொடுக்கறதே தவிர வேற எதுக்காகவும் இது கொடுக்கப்படவில்லை. சின்ன குழந்தை 7 வயசுக்கு கீழே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள், இங்கே ஹோமியோபதி மருத்துவர்கள் குழுமமும் ப்ளஸ் பசுமை தாயகம் அமைப்போட சேர்த்து ஹோமியோபதி மருந்தான அர்சனிகம் ஆல்பம் அரசாணை GO 201 கீழ் நாங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பு மருந்தாக கோவிட்-19க்கு கொரோனா தடுப்பு மருந்தாக பார்த்தீங்கன்னா இப்போ 120 கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேருக்கு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 1200 பேருக்கு வந்து இங்கே 1200 குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மெடிசின்ஸை. இதில் எந்த ஒரு பக்க விளைவு அப்படின்றது எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சுகர், ப்ரெஷர், தைராய்டு இந்த மாதிரி மற்ற வியாதிகளுக்கு இருக்கக்கூடிய மருந்து கூட சேர்ந்து இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இது பக்க விளைவு கிடையாது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மருந்து தானே தவிர வேற எந்த மருந்தும் கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதி வந்து ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சு கொண்ட மருந்து. மேலும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கொரோனான்ட்டு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொத்தா செத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு வந்து ஒரு விடியல் வேணும். அது வந்து எந்த முறையா இருந்தா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தங்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செந்தில் அவர்களுக்கு நாங்க வந்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்தாலும் உண்மை எதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹோமியோபதி தர்மபுரி மாவட்ட இந்தியன் ஹோமியோபதிக் மெடிசன் லீக் இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழுமத்தின் சார்பாக இந்த ஒரு மருத்துவ முகாமை நடத்த வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி.